Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Death Note episode 19 part 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் நம்ம மட்சோடா போய் சும்மா தொக்கா மாட்டினான் பார்த்தீங்களா, அவ்வளோதான் சோழி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டான். ஏன்னா அவனுங்க பார்க்குற பார்வை அப்படியே இவனை கடிச்சு கொதறி தின்றுவானுங்க போல. ஏன்னா அவனுங்க போட்டு தள்ளணும் அப்படி இப்படிங்கிறத இவன் கேட்டுட்டான்னு சொல்லி தான் இவன் மேலே அப்படியே கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டுட்டானா இல்லை கேட்கலையான்னு. இவன் கேட்கலங்கிறத ப்ரூவ் பண்ணுறக்காக மாடலு அது இதுன்னா கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து நம்ம எள்ளு கால் பண்ணானா அவனுங்க வேற அவனுங்களோட முண்டக்கண்ணை வச்சுக்கிட்டு ஏய் ஸ்பீக்கரில் போடு நாங்களும் கேட்கணும் பானுங்க. பார்வையிலேயே கவி கொதறிடுவானுங்க போலன்ட்டு அவனும் போட்டு விடுவான். நல்ல வேலை எல்லு என்ன தெரியுமா பண்ணுவான், ஏன்னா மச்சான் எப்படி இருக்க, நீ பேசுறத பார்த்தா வெளியில இருக்க போல தனியா தானே இருக்க அப்படின்னு ஒண்ணு இங்க மட்சுடாக்கு வேர்த்து ஊத்தும். ஐயோ ஸ்பீக்கர்ல வேற போட்டிருக்கேன் ஏதாச்சும் உளறி வச்சிருவானோன்னு. அவன் எவ்வளவு பெரிய டிடெக்டிவ், அவனுக்கு தெரியாதான் இவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு. இப்ப என்னன்னா தனியா தான் இருக்கியான்னு ஏன் அப்படி கேட்டான்னா மீசா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி அப்படி கேட்டிருப்பான். அவன் கேட்டதுலயே தெரிஞ்சு போச்சு அவங்க இல்லைன்னு. வர்றியா மகனே இன்னைக்கு சரக்கு பார்ட்டி இருக்குது அப்படின்னு கூப்பிட்டோன்னே இல்லப்பா என்னால முடியாதுமானா. ஏன்டா மறுபடியும் பணம் இல்லாம பஞ்சாயத்துல சுத்திட்டு இருக்கியா கிறுக்கு பிடிச்சவனேம்மா, சமாளிக்கணுமே. ஆமா ஆமா என் நிலைமை எப்பவுமே மோசம்தான்பா. இது எதுக்கு கேட்டிருப்பான்னா பிரச்சனையில இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவனும் ஆமா நான் பிரச்சனையில தான் இருக்கேன்னு ஒன்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டான். ரைட்டு பய தொக்கா மாட்டிக்கிட்டான்னு. சரி ரைட்டு அப்புறமேட்டு பேசுறான்னு போனை வச்சிருவான். ஸோ இப்போ அவனுக்கு எப்படியாச்சும் இவனை காப்பாத்துறதுக்கு வேலையை பார்க்கணும். இவன் இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கணும். தேவையில்லாம உள்ள வந்து தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டான். சரி உங்களுக்கு மீசா வேணுமா, உங்க கம்பெனிக்கு ஒரு நல்ல மாடலா இருப்பான்னு அவன் ஆல்ரெடி போட்ட பிட்டியே நல்லா அழுத்தி போடுவான். பட் அவனுக்கு உசாரு ஏண்டா கொய்யால ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ண வரேன்னா மாடலை கூப்பிட்டுட்டு வந்திருக்கணும்டா. ஓ மூஞ்ச பார்த்துட்டு நாங்க என்ன பண்ண போறோம், நீ நிஜமாவே மீசாங்கிற பொண்ணோட மேனேஜர் தானா அப்படி இப்படின்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பானுங்க. ஐயோ ஆமாங்க அவ இங்கதான் பக்கத்துல மூவியில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான், முடிச்ச உடனே அவளை கூப்பிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பிஸியா இருந்தா அதனால தான் கூப்பிட்டு வர முடியல, நான் முதல்ல வந்து வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பான். அதே நேரம் இங்க இவங்க எப்படியாச்சும் மீசாவை அனுப்பி விட்டு மட்சுடாவை காப்பாத்திடலான்னு பார்த்தா போன் பண்ணா போனை எடுக்கல. ஏன்னா அவ தான் நடிச்சுக்கிட்டு இருக்காளே. சரி கால் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டுருவான். சரி இப்ப என்ன பண்ணலான்னு எல்லுகிட்ட கேட்டா மட்சுடா மட்டும் செத்தான்னு வைங்க 100% யோட்சுபா கம்பெனியில தான் கிரா இருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணிடலாம். இப்போதைக்கு அவசரப்பட்டு எதுவும் பண்ண முடியாது. அதனால எப்படி போகுது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், பொறுமையா இருங்கப்பா. அதே நேரம் இங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்ல எல்லாம் நம்ம மட்சுடாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வந்தவன் நிஜமாவே மாடலை தான் காட்ட வந்தான்னா எதுக்காக தனியா வந்தான், என்னதான் அவன் விஷயம் நிறைய சொல்லியிருந்தாலும் இவங்க பேசினதை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. போலீஸா இருந்தானா அது இன்னும் பெரிய பஞ்சாயத்தாச்சே. பட் ஜாப்பனீஸ் போலீஸ் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா கிரா கேஸை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு அவனை போட்டு தள்ளலாமா வேண்டாமா, இல்ல வேண்டாமா போட்டு தள்ளலாமான்னு தான் ஒரே டிஸ்கஷன். இங்க இவ்வளவு நேரம் மட்சுடாவை கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தவனுங்க நம்ம மீசாவோட போட்டோவை பார்த்தவொன்னே பரவாயில்லையே பொண்ணு நல்லா தான் இருக்கான், நம்ம கம்பெனியோட விளம்பர மாடலா இவளை போட்டோம்னா விளங்கிடு வச்சு வேற லெவல்ல வந்துரும். அவளை கூப்பிட்டு வந்தவொடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவளோட ஷூட் முடிஞ்சிரும், முடிஞ்ச உடனே தரன்னு எழுதிட்டு வந்துடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மீசா போன் எடுத்து பாப்பா. பார்த்தா நம்ம பையன் லைட்டு கால் பண்ணியிருப்பான். அதை பார்த்தவொன்னா அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்லையே நம்மளை விட்டுட்டு அவனால இருக்க முடியல, பயங்கரமா கவலைப்பட்டிருக்கான் போலயே. உடனே போன போட்டு சாரிப்பா ரொம்பவும் வேலை அப்படின்னு அட லூசு நீ அந்த மட்சோடா கூட இல்லையான்னு கேட்டா அந்த அறிவு கட்ட பண்ணி பாயல தான்ப்பா அப்பல இருந்து தேடிட்டு இருக்கேன். மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு இங்கனையே தான் சுத்திட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஆளை காணும், கழட்டி விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். நம்ம லைட்டும் சொல்லிடுவான் இந்த மாதிரி அவன் பஞ்சாயத்துல இருக்கான்னு. யாருன்னு பார்த்தா மட்சுடா. அவளை போனை கட் பண்ணாம அந்த காலில் பேச சொல்லுவானுங்களா. சரின்ட்டு அவ ரெண்டு காலையும் போனை வச்சிருவா. மட்சுடா இருந்துட்டு ஏமா ஷூட்டிங்கை முடிச்சிட்டீங்கன்னா யோட்சுபா மெயின் ஒரு கம்பெனி இங்க இருக்குது, அந்த கம்பெனிக்கு சட்டு புட்டுன்னு வந்து சேர்ந்துருமா, உனக்காக நான் அவங்க கிட்ட டீல் பேசி வச்சிருக்கேன், வந்தீங்கன்னா உன்னை செலக்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க என்ன ஒன்னு. அதான் பையன் பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமே, வந்துடுறேன் வந்துட்டு தருமாற என் பெர்ஃபார்மன்ஸை காட்டுறேன்பா. இங்க இவனுக்கு பக்குன்னு இருக்கும், எப்படியாச்சும் மட்சுடாவை காப்பாத்தி ஆகணும்னு. அதுக்கு கண்டிப்பா மீசாவோட உதவியும் தேவை. அவன் மத்தவங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான், நம்ம பையதான் பேசி ஆகணும். அதனால அவனை பேச சொல்லுவாங்க. கட் பண்ணா நம்ம மீசா பாத்தீங்கன்னா நேரா போய் அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிடுவா. உங்களுக்கு ஒர்க் பண்றதுல எனக்கு சந்தோஷம் அப்படி இப்படிம்பாளா. அவனுங்க எங்களுக்கு ஒர்க்கை பத்தி எல்லாம் எந்த பஞ்சாயத்தும் இல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி இழுப்பானுங்க. கட் பண்ணா எல்லாத்தையும் வெளியில கூட்டு வருவா. பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேர்ள்ஸ் வந்திருப்பாங்க அவ கூட சேர்த்தி. எதுக்குன்னா எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷனையும் மாத்துறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. அவனுங்களும் எல்லாத்தையுமே மறந்துட்டு ரைட்டு வாங்க பார்ட்டி கொண்டாடலான்னு சொல்லி அத்தனை பேர் சேர்ந்து பஞ்சாயத்து என்னங்கிறதையே
மறந்து ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இவங்க நடக்கிற சம்பவம் எல்லாத்தையுமே கேமரால பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மீசாவை பாராட்டி தள்ளுவாங்க. பரவாயில்ல, நல்லபடியா ஒரு வேலையை பார்த்துட்டான்னு. மாட்சோடாவும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான்னு வைங்களேன். சரி பாத்ரூம் போயிட்டு வருவோன்னு கேஷுவலா டோரை திறந்துட்டு வெளியில வந்தவன் அடிச்சு புரண்டு கக்கூசுக்கு ஓடி, எப்பா எள்ளு பாத்துக்கிட்டு இருக்கியான்னு கேட்டா, ஆமாடாம்பா கக்கூசுல கூட கேமரா வச்சிருப்பானுங்க, மன்னிச்சிருப்பா தெரியாம இந்த வேலையை பார்த்துட்டேன்பா. அதான் பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் என்னடா மன்னிப்பு, நடக்கிற விஷயத்த பாடுறான்பா. மாட்சோடா பாத்தீங்கன்னா கேட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிடுவான். இந்த மாதிரி அவனுங்க யாரையோ கொல்றதுக்காண்டி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு காவலி பையன் தான் கிரா. நான் அவனுங்க பேசுறத தெளிவா கேட்டேன், எந்த டவுட்டும் இல்ல. அப்படி எப்படின்னு அடிச்சு பேசுவான். தம்பி நீ பேசுறதெல்லாம் ஓகே தான், நீ கொடுத்தது ஒரு நல்ல தகவல் தான், எப்படியும் அவனுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், உன்னைய போட்டு தள்ளாம விட மாட்டானுங்க. ஒண்ணு தெரிஞ்ச விஷயம் தானே. சரி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா, நான் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, பரவாயில்ல நீ இப்போ ஒரு லக்கி பர்சன், ஏன்னா நீ இன்னும் உயிரோட இருக்கியே. நாங்க சேவ் பண்ண ட்ரை பண்ணுவோம், பட் அது ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அவன் கொல்றதுக்கு முன்னாடி நீயே செத்துருப்பான். அட சண்டாலா என்னடா சொல்றேன்னு கேட்டா, சொல்றதா முழுசா கேள்றா மூதேவின்ட்டு எல்லாம் ஒரு பிளான் ஒன்று சொல்லுவான். அதை அப்படியே காதை தீட்டி வச்சு கேட்டவன், அது இம்பாசிபிள், என்னால முடியாது, ஐ கான்ட் டூ இட் மேன் அப்படின்னு புலம்பி தள்ளுவான். அந்த டைம் இவனுங்க பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் தான் மட்சுடாவோட என்ட்ரி. கதவை ஒட்டச்சுக்கிட்டு வருவானா, எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிரும். அப்ப இவன் நிஜமாவே போலீஸான்னு பார்த்தா, நான் ஒரு கூறு கெட்ட குடிகாரன், நீங்க மட்டும் குதூகலமா என்ஜாய் பண்ண எப்படி, நானும் என்ஜாய் பண்ணுவேன்ல, அதுவும் காத்து வாங்கிக்கிட்டே என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்துக்கிட்டு வெளியில போய் நின்று கத்திக்கிட்டு கிடப்பான். இவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சான்னு அத்தனை பேரும் வாயை பாழ்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. என்ன பண்ணுவான், பைத்தியக்காரன் மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஓ கையா ஓ கையா அப்படின்ட்டு ஆட ஆரம்பிச்சிருவான். ஆனா மெண்டல் பையிலே கீழே விழுந்தினா பல்லுகள் எல்லாம் செதறி போயிடும், செத்துக்கிட்டு தொலையாத இறங்கி தொலைன்னு சொன்னா, நான்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டேன்டா, சாவுகிறாக்கிங்களா, சம்மர் சால்ட் அடிக்கிறான் பாக்குறியா அப்படின்ட்டு தலையில நிற்பான். அங்க இருக்க அத்தனை பேர்த்துக்கும் அள்ளு விட்டுரும். அவனை விட இங்க நின்றுட்டு இருக்கான் பாருங்க, அவன் நிலைமை தான் ரொம்ப மோசம். என்ன அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே பார்க்கும்போது அடி வயிறெல்லாம் கலக்குது. ஆனா என்ன பண்றது, நடிச்சுதான் ஆகணும். அப்படி நடிச்சுட்டு இருந்தவன் சட்டுன்னு கை வலிக்கு கீழே வந்துருவான். அவ்வளோதான், மட்சுடாவோட சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அடுத்த ஒரு 2 ஃப்ளோர் தள்ளி கீழே வந்து பெட்டை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா நம்மளால அந்த பெட்ல விழுந்து உள்ள போயிடுவானே. அப்புறம் என்னத்தையும் தூக்கிட்டு கீழே வீசுவானே, டம்முன்னு கீழே சவுண்டு கேட்கும். அவ்வளோதான், கீழே விழுந்து செத்துட்டான்னு சொல்லி எல்லாம் அடிச்சு புரண்டு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா கீழே மட்சுடா மாதிரியே யாரோ பட்டு கிடப்பாங்க. அது மட்சுடா இல்ல, எக்ஸ்ட்ரா 2 பேர் வேலை பார்க்க வந்தாங்கல்ல, அதுல அந்த வெடிங்கிறவன் தான். சரி மட்சுடாவை விட்டா அவனுங்க கொண்டுருவானுங்கன்னு தான் இப்படி ஒரு டிராமா போட்டு அவனை காப்பாத்தி இருக்கானுங்க. மேல இருக்கவனுக்கு எல்லாம் பதறிட்டு இருக்கானுங்க. ஏன்னா போலீஸ் ஆளுங்க வந்தானுங்கன்னா இவனுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்கிற பேர்ல வச்சு செஞ்சிருவானுங்க. அதனால மீசா என்ன பண்ணுவா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நாங்க இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் கிளப்பி விட்டுருவாங்க. அவனுக்கு சந்தோஷம், ஏன்னா இவனைத்தான் போட்டு தள்ளணும்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா அவன் இவங்க கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டான். இனி இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லையே, அதனால அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு வர்றதுக்கு 2 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்ல, நம்ம எல்லும் லைட்டும் தான். எல்லுகெல்லாம் சுத்தமா அந்த வேலையை பண்றதுக்கு பிடிக்கல. வேற அந்த முட்டாப்பையில காப்பாற்றணும்னா வேற வழி இல்லையே. மட்சுடாலாம் ஒரு செகண்ட் பேடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதுல இன்னொரு கொடுமையை கேளுங்க, அவன் செத்துட்டான்னு அதோட விடல, அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவானுங்க. அதை பார்த்தீங்கன்னா பேப்பர்ல கார்னர்ல மீசாமனேவோட மேனேஜர் குடிபோதையில மேல இருந்து கீழே வந்து செத்து போயிட்டான்னு தான் போட்டிருப்பாங்க. மற்றபடி பெருசா எதையும் டீட்டெயிலா போட்டிருக்க மாட்டானுங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு எரால்டோ காயில்னு மறுபடியும் எல்லுகிட்டே போய் கேட்டுட்டு இருந்தானுங்கல்ல. அவன் என்ன பண்ணிட்டான், வெடிக்கிட்ட அதை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டான். அவன் தான் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவானு. எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா, $2 மில்லியன் அட்வான்ஸா கொடுத்துருங்க, $8 மில்லியன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துருங்க அப்படின்னு இவனுங்களுக்கு தூக்கி வாரி போடும். மீட்டிங்ல உட்காந்து புலம்பி தள்ளுவானுங்க, என்னடா இஷ்டத்துக்கு காசு கேட்கறான் அப்படி இப்படின்னு. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, அவன் எல்லாம் கண்டுபிடிக்காட்டி கூட அவன் இந்த விஷயத்த வெளியே சொல்லாம சைலண்டா இருக்கணும்னா அவன் கேட்ட அட்வான்ஸ் 2 மில்லியனை கொடுத்தே ஆகணும். அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா எரால்டோக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும் போல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கவன் எல்லாம் பதறுவான். ஐயோ நான் அந்த மீட்டிங்கே வரல, கிளம்புறேன்னு. ஏன்னா இவங்களுக்கே கிரா யாருன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சிக்கி அரெஸ்ட் ஆகி என்னால சின்னாபின்னமாக முடியாதும்பானா. உடனே ஆப்போசிட்ல இருந்தவன் டெரரா, நாளைக்கு நீ சாக போறேன்பானா. உடனே பதறினவன் இன்னும் பதறி போய், ஐயோ இல்லைங்க, நான் சும்மா காமெடி பண்ணேங்க, நான் இங்கே இருக்கிறேங்க, இருந்து என்ன சொன்னாலும் செய்யறேங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு புலம்புவான். சரி இப்போ இவன் பஞ்சாயத்து இல்லைன்னு வைங்களேன், அந்த எரால்டோக்கு காசு கொடுக்கற வரைக்கும் இவங்களுக்கு பார்ட்னரா அவன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பான். அது வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் இருக்காது.
இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எரால்டோ கூட கான்ட்ராக்ட் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதிர்த்து பேசினவன் எச்சு முழுகிட்டு இருப்பான். ஏன்னா அவசரப்பட்டு வாயை விட்டான்ல, கொஞ்சம் விட்டுருந்தா இவனையே போட்டு தள்ளியிருப்பாங்கன்னு. அப்படியே கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அந்த ஐபர்னு ஒருத்தி இருக்காளே, அவன் பார்த்தீங்கன்னா அந்த யோட்சுபா குரூப்ஸ் கம்பெனி இருக்குதுல்ல, அதுக்குள்ள பூந்து அங்கே செக்யூரிட்டிக்கு என்னென்னலாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டா. ஒன்லி செக்யூரிட்டி கம்பெனிஸ் கூட மட்டும்தான் டைப் பண்ணியிருக்காங்களே தவிர வேற எந்த ஒயர் டேப் டிடெக்டர்ஸோ அது இதுன்னு எதுவுமே இல்லை. செக்யூரிட்டி சிஸ்டமே ரொம்ப மொக்கையா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ என்னன்னா மறுபடியுமே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்குது. அதைத்தான் இவனுக்கு உட்காந்து வளைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதில் எவனோ ஒருத்தன் கிரான்னு தெரியுது, அது எவன் தான் தெரியணும். இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா மொத்தம் அங்கே 8 பேர் இருப்பானுங்க. ஆனா இப்போ 7 பேர் தான் இருக்கானுங்க. அந்த ஒருத்தன் எங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஷாக்கா கேட்பானுங்க. சரி, இப்போ இந்த 7 பேர்த்துல கீரா யாரு என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.